தாந்தோன்றிமலை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்திற்குள் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசு கல்லூரிகளில் கடந்த 11 ஆண்டுகளாக நிரந்தர பேராசிரியர்கள் நியமனம் நடைபெறவில்லை என்றும், தகுதியுடன் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் கௌரவ விரிவுரையாளர்களை உடனடியாக நிரந்தர பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தற்போது மாதம் 25,000 ரூபாய் என்ற குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் நிலையில் நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையான பணிகளை செய்து வருவதால் பல்கலைக்கழகம் நிர்ணயித்துள்ள 57,000 ரூபாய் ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியிருந்தும் தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டியுள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் எங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் என்பது மிக சொற்பமான நிலையாக இருக்கின்றது. எங்களுக்கு பல்வேறு காலகட்டங்களில் சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலும் நேரடியாகவும் நாங்கள் சந்தித்து பேசும் பொழுது உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கோரிக்கை மட்டும் கொடுத்திருக்கிற தமிழக அரசு இதுவரைக்கும் எங்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கப்படவில்லை. ஊதிய உயர்வு கொடுத்திருக்கிறார்கள், ஆனால் பணி நிரந்தரமோ பணி பாதுகாப்போ எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதை நம்பி வாழ்ந்த கௌரவர்கள் நிறைய பேர் இறப்பினை கூட தழுவிருக்கிறார்கள். இன்னும் ஓய்வு பெற்றும் இருக்கிறார்கள். ஓய்வு பெற்றவர்களும் இன்றும் மீண்டும் அந்த பழைய நிலைக்கே போய் இரவல் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் தொடர் போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு 12 மாத ஊதியம் வழங்க வேண்டும். பல்கலைக்கழக நிர்ணயத்தை யூஜிசி நிர்ணயத்தை 57,800 ஊதியத்தை வழங்க வேண்டும். பெண் கௌரவிகளுக்கு மகப்பேறு உடுப்பு வழங்க வேண்டும். ஓய்வு பெறக்கூடிய கௌரவிகளுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும். எல்லா அரசூழியர்களுக்கும் வழங்குவதை போல எங்களுக்கும் இபிஎஃப், பிஎஃப் கொடுத்தால் எங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை நடத்தி தமிழக அரசிற்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதை விட எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு எங்களுக்கு கருணை கூர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பும் பணி நிரந்தரத்தையும் ஊதிய உயர்வும் வழங்கி எங்களுடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்தால் நன்றாக இருக்கும் என்று தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.